கரூர் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த குடும்பங்களை சேர்ந்த ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது தொடர்பான தாவேக அரசோட அரசாணைய மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து இருக்கிறார்கள். இப்படி நீங்க அரசு வேலை கொடுத்தா அது ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும். உங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த அரசு வேலையை உங்களால் அவ்வளவு ஈஸியாலாம் தூக்கி எரிஞ்சிட முடியாதுன்னு சொல்லி இதுவரை இந்த மாதிரி அரசு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அதனால் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், பொதுநல வழக்கு தொடுத்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே என்ன கேள்விகளை முன்னெடுத்து வச்சாங்களோ அதே கேள்விகளை தான் இன்னைக்கு நீதிபதிகளும் கேட்டிருக்காங்க. இந்த வழக்கை விசாரிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் மற்றும் ஆர். சக்திவேல் ஆகியோட அமர்வு தான் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த வழக்கோட பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடியே ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நான் போய் சந்திக்க போறேன், ஆறுதல் சொல்ல போறேன்னு சொல்லி அங்க போயிட்டு ஒரு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த மாதிரி அரசாணையை வெளியிட்டு அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்க வேண்டிய வேலைகளும் பார்த்திருந்தாரு. அன்னைக்கு அவர் கரூருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்ப்பு என்பது தமிழ்நாடு முழுக்க வர ஆரம்பிச்சது. அந்த எதிர்ப்பை முதல்ல பதிவு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கக்கூடாது என்பதல்ல திமுகவோட அந்த வாதம் என்பது. இப்படி நீங்க கரூர் விசாரணை என்பது ஆல்ரெடி சிபிஐ கிட்ட போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப கரூர்ல இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்பது அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் தாவேக அரசு இப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களே அவங்க மேல அங்க தாவேகாவோட அமைச்சர்கள் மேல குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக அவங்க இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தின் வழியாக ஏதோ ஒரு உதவியை செய்வது என்பது சாட்சிகளை கலைக்கக்கூடும். நீங்க அரசு வேலையை கொடுத்துக்கோங்க, ஆனா அந்த அரசு வேலையை உயர்நீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின்படி கொடுக்கணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் போறதுக்கு முன்னாடி ஒரு அவசர வழக்காக அவங்க போட்டாங்க. உயர்நீதிமன்றம் ஒரு அவசர வழக்காக எடுத்தாங்க. அன்னைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு முதலமைச்சர் அவர்கள் கரூருக்கு போறாரு, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போறாரு, அதை எப்படி எங்களால் தடுக்க முடியுன்ற மாதிரி அவங்களும் ஒரு முழு அனுமதி கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடணும், அங்க போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு ஆறுதல் சொல்றது மட்டும் அவர் பண்ண மாட்டாரு, ஒரு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பண்ணி முடிச்சிருவாரு. நானும் இந்த குற்றத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நானும் பாதிக்கப்பட்டவர், திமுக தான் சதி பண்ணிட்டேன்ற மாதிரி கண்டிப்பா பேசுவார் நம்ம சொல்லிடணும். அதே வேலைக்கு தான் அவர் போய் பார்த்துட்டு வந்திருந்தார். இப்படி அவர் அரசாணையை கொடுத்து முடிச்சது அப்புறமா பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தீரன் துரைமுருகன் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்காகவே போறார். அவர் இந்த வழக்கு போடும்போது என்னென்ன கோரிக்கைகளை என்னென்ன வாதங்களை முன்னெடுத்து வைக்கிறார்னா இப்படி ஒரு தனிப்பட்ட கட்சி சார்பாக நடந்தக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பது என்பது அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 மற்றும் 16 நேரடியாக பாதிக்கக்கூடுன்ற மாதிரி முன்னெடுத்து வச்சிருந்தாரு. அப்போ இந்த வழக்கு என்பது விசாரிக்கப்பட்ட போது அன்னைக்கு நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே முதலமைச்சர் அவர்கள் போட்டோம் இந்த வேலைகள்லாம் கொடுக்கட்டும், ஆனா இந்த வேலை என்பது ஒரு பர்மனண்டான வேலையா இருக்கக்கூடாது, அது ஒரு தற்காலிகமான ஒரு வேலை நியமனா இருக்கட்டும். ஸோ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த வேலை நியமனங்களை வாங்கினாங்களே அவங்க தங்களுடைய 1 மாத சம்பளத்தை வாங்குறதுக்குள்ள மீண்டும் நாங்கள் இந்த வழக்கை விசாரிப்போம், 1 மாதத்துக்குள்ளேயோ நாங்கள் இந்த தீர்ப்பை கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வழக்கு கொடுத்துட்டு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்துச்சு. இறுதியாக உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்க அரசு வேலையை கொடுக்கக்கூடாது, இது ஒரு தவறான முன்னுதாரணம். தீரன் துரைமுருகன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா இது ஆர்டிகல் 14 மற்றும் 16 நேரடியாக பாதிக்கும்னு சொல்லியிருந்தாரு. என்ன அந்த ஆர்டிகல் 14, 16? இன்னைக்கு நீதிபதிகளும் அதே கேள்விதான் கேட்டிருக்காங்க. நீங்க ஒருவேளை இந்த அரசு வேலையை கொடுத்தா நீங்க அரசு வேலை கொடுக்கறதுக்கு நாங்க அனுமதி கொடுத்தா நாங்களும் நேரடியாக அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 14 மற்றும் 16 மீறுவதாக அமையும். அப்படி என்ன அந்த பிரிவு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆர்டிகல் 16 படி பொது வேலை வாய்ப்புகள்ல சம உரிமை. என்ன சொல்றாங்கன்னா சட்டத்தின் முன் எல்லாருமே சமமான ஒன்று தான். இந்த கவர்மெண்ட் ஜாப்லாம் கொடுக்கணும்னா எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இங்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த சாதியை பிறந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிலாம் யாருமே கிடையாது. ஒரு சாதி மதம் எல்லாமே கடந்து இங்க பொது வேலை வாய்ப்புன்னு வரும்போது கவர்மெண்ட் ஜாப்னு வரும்போது எல்லாருக்குமே சம வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் சொல்வாங்க. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதாக இது அமையும். நாங்களும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் கொடுக்க வேண்டிய உத்தரவாதத்தை இது மீறுவதாக அமைகிறது. இதுதான் நீதிபதிகள் சொன்ன முதல் அந்த வாதமா இருக்குது. இதற்கு அரசு தரப்புல இருந்து என்ன முன்னெடுத்து வச்சிருக்காங்கன்னா நீங்க ஆர்டிகல் பேசிங்கன்னா நாங்களும் ஆர்டிகல் படி வரும்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் 162 படி நாங்க எங்க அதிகாரத்துக்கு உட்பட்டு எங்க அரசியலமைப்பு அதிகாரத்தை கையில் எடுத்து தான் நாங்க இந்த மாதிரியான ஒரு உத்தரவை போட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த சட்டத்தில் இடம் இருக்குன்ற மாதிரி இவங்க ஒரு வாதங்களை முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. இதற்கும் நீதிபதிகள் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி பொறுப்பில் இருக்கலாம், தமிழ்நாடே உங்க கண்ட்ரோல் இப்போ இருக்கலாம், அப்படி இருந்தாலுமே ஒரு முதல்வராக இருந்தாலுமே நீங்கள் ஒரு உத்தரவை உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி போட்டாலுமே அது கடுமையாக அரசியல்
சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு தான் வரணும்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தை நீதிபதிகள் முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அது போக நீங்க இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளை வழங்குவது என்பது ஒரு தவறான முன்னுதாரணத்தை கிளப்பிவிடும் சொல்றாங்க. எதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா, இந்த இப்ப கரூருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு தான். அதனால அவங்க குடும்பம் இன்னும் ரொம்ப வருஷங்களுக்கு அதுல இருந்து மீறத்துக்கு, அந்த துயரத்துல இருந்து மீறத்துக்கே ரொம்ப நாள் ஆகும். அது எல்லாம் ஓகே. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டம் என்பது எதற்காக வந்துச்சுன்னா, ஒரு தமிழ்நாட்டோட மாநில உரிமைகளுக்காக போராடினாங்களா, இல்ல ஏதாவது நாட்டுக்காக போராடினாங்களா? இல்ல, அது ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி. ஸோ அந்த கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் சரியான முன்னேற்பாடுகளை பண்ணல, அவர் தாமதமா வந்தாருன்ற குற்றச்சாட்டும் இன்னைக்கு சிபிஐ விசாரணையில போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவங்க கட்சி சார்ந்த தனிப்பட்ட ஒரு நிகழ்வு, இதற்கும் அரசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இதுக்கும் காவல்துறைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு தனிப்பட்ட கட்சி சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு விபத்து நடக்குதுன்னா, நாளைக்கே இது ஒரு ஏடிஎம்கே ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க, டிஎம்கே ஒரு கூட்டத்தை நடத்துறாங்க, இப்படி தனிப்பட்ட கட்சிகள் எல்லாருமே ஒரு கூட்டத்தை நடத்துனாங்கன்னா அந்தந்த கூட்டங்களும் இதே மாதிரி விபத்துகள், உயிரிழப்புகள் ஏற்பட்டா அவங்களும் அந்த கட்சி சார்ந்த நபர்களுக்கும் இப்ப தாவேகா கூட்டத்துல வந்து ஒரு பாதிப்பு வருதுன்னா அவங்களுக்கு நிவாரணமாக அரசு வேலை கொடுக்குறீங்களா, அப்ப எங்க கட்சிக்காரர்களுக்கும் இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா இதுவே ஒரு தவறான முன்னுதாரணமாக நடந்துரும். இதற்கு தாவேகா தரப்புல இருந்து என்ன வாதாடி இருக்கிறாங்கன்னா, இந்த ஸ்டெர்லைட் விவகாரத்துல நீங்க அரசு வேலையெல்லாம் கொடுக்கலையன்றது மாதிரி இதை ஒரு முன்னுதாரணமா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதற்கும் நீதிபதிகள் சரமாரியாக விளாசி, இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அது தொடர்பான விஷயம் என்பது நேரடியாக அதுல காவல்துறையினர் அத்துமீறி மேற்கொண்ட ஒரு துப்பாக்கி சூடு, இதுல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு, காவல்துறை இன்வால்வ் ஆயிருக்கு. இப்படி ஒரு அரசோட கவனக்குறைவு, அரசோட குறையால ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு நிவாரணம் கொடுத்துதான் ஆகணும். இப்படி அவங்க எடுத்துக்காட்டா கூறியிருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் இப்ப கரூர்ல நடந்த சம்பவத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. சரி, உங்க வழியிலே வந்தோம்னா நாளைக்கே இதே மாதிரி தினம்தோறும் பார்த்தீங்கன்னா பட்டாசு ஆலையில ஒரு விபத்துகள் நடக்குது, சாலை விபத்துகள் நிறைய நடக்குது, இவங்க எல்லாருக்கும் உங்களால அரசு வேலை தர முடியுமா அப்படின்ற கேள்விகளை இன்னைக்கு நீதிபதிகள் முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்த மேலட்டமா பார்க்கும்போது பொதுமக்களுக்கு எப்படி தெரியும்னா, அப்ப என்னங்க ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு என்பது போய் சேருது, அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தா இப்ப ஒரு 10 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அந்த காசு என்பது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அது கரைஞ்சு போயிடும். நிரந்தரமான நிவாரணம் என்பது அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா தானே அந்த குடும்பம் வந்து ஒரு ஃபினான்ஷியலா எழுந்து வர முடியும்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கு போய் சேருதுன்னா அதுல யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா இதை யாரோட வாய்ப்புகளை பறிச்சு கொண்டு போய் நீங்க உங்களுக்கு தரீங்க, அதுதான் இப்ப கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையுமே ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும்னா இப்போ இந்த 41 பணியிடங்கள்ல தனது கட்சிக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு முதலமைச்சர் ஈஸியா தூக்கி கொடுக்குறாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வேலை இல்லாம, அதிலும் இந்த போட்டித் தேர்வுகளுக்காக ப்ரிப்பேர் பண்ற மாணவர்கள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் போகும். அவங்க தனது வாழ்க்கையை தொலைச்சி ராப்பகலா படிச்சு எப்படினாலும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போயிட மாட்டோமான்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாணவர்களோட மனநிலையை நம்ம பார்க்கணும். எதுவுமே இல்லாம ஒரு கட்சிக்கு மீட்டிங்கு போறாங்க, அவங்களுக்கு அரசு வேலை வருது, நான் இங்க பல வருஷமா அதுக்காக படிச்சுட்டு இருக்கேனே, அப்போ அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு போய் சேருதுன்னா அது எனக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பறித்து கொண்டு போய் சேருவது அப்படின்றது தான் இன்னைக்கு மாணவர்களோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். இதையும் தாண்டி இன்னைக்கு மாணவர்கள் ஒரு சைடு விட்டுட்டு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட மனநிலை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தீர்ப்பை என்பது மதுரை உயர்நீதிமன்றம் இதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம். இந்த ஜூலை 10ஆம் தேதி முதலமைச்சர் போய் இந்த அரசாணையை வெளியிட்டார்ல, அதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த குடும்பத்தால இந்த ஒரு அதிர்ச்சியில இருந்து மீண்டு இருக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா ஒரு பெரிய இழப்பு என்பது அந்த குடும்பத்துல இருக்கு. இப்போ ஒரு அரசு வேலை என்பது வரப்போகுதுன்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு மனநிலையில ஓகே நம்ம இதுக்கப்புறம் செட்டில் ஆக போறோம், நம்ம குடும்பத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வரப்போகுது, இப்போ ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தந்தை உயிரிழந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு கவர்மெண்ட் ஜாப் அவங்க பையனுக்கோ மனைவிக்கோ வருதுன்னா நான் இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பார்த்து பண்ற மாதிரி அந்த குடும்பத்துக்கோ ஒரு மனநிறைவு என்பது இவ்வளவு நாளே இருந்துட்டு வந்துச்சு. இப்போ திடீர்னு கொடுக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஜாபை வாங்கினா அந்த குடும்பங்களோட மனநிலை என்பது எப்படி இருக்கும்? முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து என்ன ஒரு கேள்வினா, அவருக்கு இந்த சட்டங்கள்லாம் தெரியலனாலுமே அவரை சுற்றி நிறைய ஒரு சட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட முறையான விஷயங்களை கேட்டு அறிந்து அப்புறமா இந்த மாதிரியான ஒரு ஆஃபர்ஸ்லாம் நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா இது மூலமா தாவேக அரசுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிவாரணங்களை வேலை வாய்ப்புகளை கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்ல பேர் என்பது வரும், கொடுக்கலனாலுமே அதை தனக்கு ஏற்ற மாதிரி அரசியலுக்கு அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாத்திடுவாங்க. இன்னைக்கு அரசு வேலை கொடுக்கலையா, இது திமுக சதி அப்படின்ற மாதிரி அவங்களால ஈஸியா மாத்திட முடியும். ஆனால் இன்னைக்கு இந்த வழக்கை தொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் திமுக தரப்புல இருந்து கொடுக்கல. திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கரூரோட சிபிஐ விசாரணை என்பது போயிட்டு இருக்கு, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாதிக்கப்பட்டவர்களை போயிட்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு நிவாரணத்தை கொண்டு போய் கொடுத்து அவங்களை சந்திச்சாங்கன்னா சாட்சிகளை கலைக்கக்கூடும் அப்படின்ற வகையில தான் அவங்களோட வாதம் என்பது இருக்கு.
அவங்களுக்கு அரசு வேலை போய் சேரதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் உயர்நீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின்படி கொடுக்கணும். என்ன ஒரு வழிகாட்டுதலாக இருக்கணும்னா, எந்த குடும்பத்துக்கு அரசு வேலை என்பது போய் சேரணும். இப்போ நல்லா ஒரு பணக்கார குடும்பமாக இருப்பாங்க, அவங்களுக்கு போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணுமா? ஸோ எல்லாமே நீதிமன்றத்தோட வழிகாட்டு நெறிமுறைகளின் படி இருக்கணுன்றதான் திமுகவோட வாதமாக இருந்துச்சு. சரி, இறுதியாக பார்த்தோம்னா அப்போ நீதிமன்றம் என்ன ஒரு மனசாட்சி இல்லாமல் செயல்படுறாங்களா? அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதுதான் நிவாரணம் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீதிமன்றம் அவங்களோட ஒரு பரிந்துரையை கொடுத்துருக்காங்க. இந்த அரசு வேலை என்பது ஒரு நிவாரணம் கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நிவாரணம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அவங்கள ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக ஆல்ரெடி இந்த சம்பவம் நடக்கும் போதே கடந்த காலத்தில் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய திமுக அரசு அவங்க 10 லட்சம் இழப்பீடாக கொடுத்துருந்தாங்க. விஜய் அவர்களும் தனிப்பட்ட முறையில் 20 லட்சம் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த நிதி ரீதியான நிவாரணம் என்பது போயிட்டு இருக்கு. மற்ற எல்லாருமே தன்னார்வர்கள் எல்லாருமே தானாக முன் வந்து சிறு சிறு கட்சியிலேருந்து அவங்களுக்கு உதவிகள்லாம் போச்சு. இப்போ நீங்கள் அவங்கள வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு நீங்கள் அவரை வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப், இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் கொடுங்க. திறன் ரீதியாக இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், அந்த குடும்பத்தில் ஒரு அப்பா இறந்துருந்தாரு, அங்கே ஒரு மகன் இருக்கிறான்னா அந்த பையனை வந்து ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணும் விதமாக ஒரு ஐடி கோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு கோர்ஸு, இப்போ அவர் திறனை வளர்க்கக்கூடிய ஒரு கோர்ஸை படிக்கிறாருன்னா அதற்கான செலவுகளை அரசு என்பது ஏற்றுக்கலான்ற மாதிரி ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை இவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்படி தான் இந்த வழக்கு என்பது முடிக்கப்பட்டிருக்கு. இப்படி உங்கள் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் அரசு வேலையை அவ்வளோ ஈஸியாக நீங்கள் யாருக்கும் தூக்கி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை முன்வச்சு இந்த வழக்கை முடிச்சிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இந்த பாதிப்பிலிருந்து எப்படி வெளிவர போகிறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் யோசிக்கவே ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா, உண்மையாலே நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தனது கட்சிக்கு வந்து இந்த கூட்டத்தில் உயிரிழந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அவருக்கு கருணை அடிப்படையில் ரொம்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் நடந்தது 41 நாள். ஒரு உயிரிழப்பு என்பது ஒரு இரட்டை இலக்கை தாண்டணும். அதாவது இரட்டை எண்ணை தாண்டணும். 30, 40, 50ன்னு போனால் மட்டும்தான் இந்த கருணை என்பது பொங்கி வருமா அப்படின்ற கேள்விகள் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா, விக்கிரவாண்டி மாநாடு, தஞ்சாவூர்னு சொல்லி அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் உயிரிழப்புகள் என்பது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த மாநாட்டிலையும் பார்த்தோம்னா 5 பேர் உயிரிழந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூர் அவருக்கு போகும்போது பக்கத்திலேயே வண்டியிலேயே ஒரு பையன் வந்து இறந்தாங்களே. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் யாருக்குமே நிவாரணம் தராத இந்த அரசு, அதை பற்றி பேசாத அரசு என்பது கரூர் கூட்டத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு மட்டும், அவங்களுக்கான நீதிக்கு மட்டும், அவங்களுக்கான நிவாரணத்துக்கு மட்டும் பேசுகிறாங்கன்னா, இதில் ஒரு அரசியல் ஆதாயத்தை அவங்க தேட பார்க்குறாங்க. அவங்க ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக இருக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணத்தின் கொடுப்பதின் வழியாக இவங்க சாட்சிகளை கலைக்க பார்க்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு தான் எதிர்க்கட்சிகள் தரப்புலேருந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதையும் தாண்டி இப்போ கரூரில் இடைத்தேர்தல் என்பது வரப்போகுது. ஸோ கரூர் மக்களை பகைத்து கொண்டு அவங்களுக்கு தேவையான நிவாரணத்தை வழங்காமல், நீதிகளை வழங்காமல் நம்மளால் கண்டிப்பாக அங்கே கரூர் தொகுதியில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியும் இந்த அரசுக்கு தெரியும். இது எல்லாமே நினைவில் கொண்டு தான் இடைத்தேர்தலை இப்போதைக்கு தடை செஞ்சுருக்கிறாங்க உயர்நீதிமன்றமும். பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த அரசு வேலையை ரத்து செஞ்சுருக்கிறாங்க. இது குறித்து உங்கள் கருத்து என்னன்னு சொல்லி நம்ம பதிவில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.